Hi guys. பெண் குழந்தை வைத்திருக்கும் ஒவ்வொரு பெற்றோர்களும் அவங்கள சுற்றி இருக்கும் சமூகமும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இந்த விஷயத்தில் பாதிக்கப்பட்டிருக்கோன்னு தெரியாமே நிறைய பெண் குழந்தைகள் இதில் ஈடுபட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை நடக்குதுன்னே தெரியாமல் அதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அப்படி என்ன பிரச்சனையை பற்றி நான் பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொள்ளாச்சியில் நடந்த பாலியல் வன்கொடுமைகள் பற்றி தான். பொள்ளாச்சியில் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்க பொள்ளாச்சி அப்படின்ற ஊரில் ஒரு நால்வர், அவங்க நால்வர் மட்டும் கிடையாது, அவங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய நெட்வொர்க் வேலை செஞ்சிட்ருக்கு. இப்போதைக்கு போலீஸால் கைது செய்யப்பட்டவர்கள் நால்வர் தான். அந்த நால்வரை பற்றி அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களோட மோட் எப்படிலாம் இந்த விஷயத்தை பண்ணுறாங்க அப்படின்றது தான் நான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். ஃபஸ்ட், இவங்களோட டார்கெட் அப்படின்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், 11th 12th படிக்கிறவங்க, அப்புறம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் கல்யாணமாகன பெண்கள், இவங்க தான். இதில் 2 கேட்டகரியாக பிடிக்கிறாங்க. ஒன்று படம் படைத்தவர்கள், இன்னொருத்தவங்க அந்த அழகாக இருக்கும் பெண்கள், ஏழ்மையில் இருந்தாலும் அழகாக இருக்கும் பெண்கள். ஏழ்மையில் இருந்தும் அழகாக இருக்கும் பெண்களை அவங்ககிட்ட பணமெல்லாம் பறிக்காமல் அவங்கள அடுத்தடுத்த நபர்களுக்கு பாலியல் வல்லுறவு செய்கிறதுக்கு இவங்க அனுப்பி வைக்கிறாங்க. பணம் படைத்தவர்கள்ட்ட இருந்தால் பணம் பிடுங்கும் நிகழ்ச்சியை இவங்க நடத்திக்கிட்டே வராங்க. இந்த 4 நாய்களும் இது மாதிரியான விஷயத்தை 2012 கடந்த 7 ஆண்டுகளாக இந்த 4 நாய்களும், இந்த 4 நாய்க்கு துணையாக பல நாய்களும் இந்த விஷயத்தை 7 வருஷமாக நடத்திட்டு வருதுங்க. இது எப்படி நடத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக் மூலமாக தான் இந்த 4 நாயும் இதுக்கு துணை போகிற நாய்களும் இந்த விஷயத்தை நடத்திட்டு வராங்க. என்னடா இவ்வளோ இதாக பேசுகிறானே அப்படின்னு பார்க்காதீங்க, இவங்களெல்லாம் இதை விட கீழ்த்தனமாக தான் விமர்சிக்கணும், சரிங்களா? ஃபேஸ்புக்கில் எப்படி இதை பண்ணுறாங்க, எப்படி பெண்களை இந்த மாய வலையில் விழ வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 வகையாக விழ வைக்கிறாங்க. முதல்ல எடுத்தோடனே இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபேஸ்புக்கில் ஃபேக்காக ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறாங்க. ஒரு பொண்ணு மாதிரியே ஒரு ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணுறாங்க. அந்த ப்ரொஃபைலை வச்சு பெண்களோட சேட் பண்ணி ஃபஸ்ட் அவங்க லெஸ்பியன் ரிலேஷன்ஷிப் பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அந்த பெண்கள் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் அவங்ககிட்ட இவனோட ஃபோட்டோவை அனுப்பி, நான் ஒரு ஆண், நீ பேசினதெல்லாம் நான் ஃபேஸ்புக்கில் பதிவாக போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. அந்த மிரட்டலுக்கு பயந்து அவங்க இவங்ககிட்டலாம் அந்த பெண்கள் பணியிறாங்க. இன்னொரு வகை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபேஸ்புக், ஏதோ ஒரு பெண்ணுக்கு ரெக்வஸ்ட் அனுப்பி அவன் அந்த பொண்ணை லவ் பண்ணுற மாதிரியும், அப்படிலாம் ஆசை வார்த்தை காட்டி ரொம்ப பாசமாக பேசுகிற மாதிரிலாம் நடித்து அந்த பெண்களை இது மாதிரியான பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தியிருக்காங்க. இந்த விஷயம் கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு முன்னாடியே கேஸ் ஆகிடுச்சு. ஆனால் இந்த விஷயம் இப்போது இந்த நிலைமைக்கு சூடு பிடித்ததன் காரணம் என்னென்னா, இது மாதிரி இவங்களால் வல்லுறவுக்கு ஆட்படுத்தப்பட்ட ஒரு பெண்ணோட வீடியோ இப்போ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு. அந்த பெண்ணோட அழுகுரல் இன்னும் என் காதில் ஒலிச்சுக்கிட்டே இருக்குது. இந்த வீடியோவை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பெண்ணோட அழுகுரலை நான் கேட்டேன். மிகவும் பதபதைக்க வைக்கும் ஒரு காட்சி. ஒருத்தன் அந்த பெண்ணை நிர்வாணப்படுத்தி பெல்ட்டால் அடிக்கிறான், பயங்கரமாக அடிக்கிறான். அந்த பொண்ணு அண்ணன் விட்டுருங்கண்ணேன்னு கத்துது. நான் உன்னை தானே நம்பினேன், உன்னை நம்பி தானே வந்தேன், ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு அந்த பெண் இன்னொரு பெண் கத்துது. இது எல்லாத்தையுமே கேட்காத அந்த கொடூர மிருக நாய்கள் அந்த பொண்ணை சிதைக்கிறான். அதை வீடியோ எடுக்க சொல்லி பின்னாடி கை காட்டுறான். இப்படிப்பட்ட பெண்ணை இப்போ தான் மகளிர் தினம் கொண்டாடி முடிச்சிருக்கோம், March 8. இது மகளிருக்கான மாதம் அப்படின்லாம் சொல்லி நம்ம கொண்டாடிட்டு வர இதே சூழ்நிலையில் இது போன்ற மனித மிருகங்கள் பெண்ணாக பார்க்காம இன்னும் ஒரு பொருளாகவே பார்த்துட்ருக்க மனித மிருகங்கள் நம்ம சமூகத்தில் இருக்காங்க. இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணபலம், அரசியல் பலம் இருக்குது. ஏன்னா பணபலமும் அரசியல் பலமும் இல்லாமல் இது மாதிரி ஒரு காரியத்தை 7 ஆண்டுகளாக தொடர்ந்து எக்ஸிக்யூட் பண்ணவே முடியாது. ஏன் போலீஸுக்கு தெரியாதா 7 ஆண்டுகளாக இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு? இதற்கு முன்னாடி பொள்ளாச்சி மாவட்டத்தில் நடந்த அனைத்து சூசைட் கேஸுகளும், இந்த வயதில் இருக்கும் பெண்கள், இளம் பெண்களோட சூசைட் கேஸையும் மறுபடியும் ரீஓப்பன் பண்ணணும். ஏன்னா இந்த கேஸை இத்தோடு மூடி மறைக்க போலீஸ் பார்க்குது அப்படின்றது அப்பட்டமாக தெரிய வருது. ஏன் சொல்கிறேன், இந்த கேஸை விசாரிக்கும் பாண்டியராஜன் எஸ்பி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும், மதுக்கடைகளை மூடுறதுக்காக மக்கள் போராட்டம் நடத்தினப்போ ஒரு பெண்ணை காதோடு அரைஞ்சார் இல்லையா, பெண்ணுன்னு கூட பார்க்காம அரைஞ்ச அதே பாண்டியராஜன் தான் இந்த கேஸோட எஸ்பி, கோயம்புத்தூரோட எஸ்பி. இதோட டிஎஸ்பி யார் பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார்.
அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நீட் பிரச்சனைக்காக போராடினப்போ அந்த பெண்களை வந்து அப்புறப்படுத்துறதுக்காக சென்ற போலீஸ் எஸ்ஐயை பாலியல் சீண்டலுக்கு ஆளாக்கி அந்த வீடியோலாம் ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் வைரல் ஆச்சு இல்லையா, அவர் தான் வந்து இதோட டிஎஸ்பி. இப்படிப்பட்ட 2 நபர்கள் பெண்கள்னு ரொம்ப கேவலமாக நடத்துகிற அதை வீடியோவாகவே நம்ம பார்த்துருக்கோம். அப்படிப்பட்ட 2 நபர்கள் வந்து இந்த கேஸை வந்து தலைமை ஏற்று நடத்துகிறாங்க. அப்படின்னா இதனோட நீதி எந்த அளவுக்கு கிடைக்கும் அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இந்த கேஸை வந்து ஏன் இப்படி வந்து மூட நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து தமிழகத்தின் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமனோட பசங்க வந்து சம்மந்தப்பட்டிருக்கலாம் அப்படின்ற ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது. ஏன்னா பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் இந்த கேஸில் வந்து தேவையில்லாமல் ஆஜராகிறாரு, ரொம்ப பதட்டப்படுறாரு. அவரோட ப்ரெஸ் மீட்ஸு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னாலே தெரியும், எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, என் பசங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு அவர் வந்து உள்ளே ஆஜராகி பேசிக்கிட்டே இருக்கார். அது மட்டும் இல்லாமல் அதிமுகவை சேர்ந்த பார் நாகராஜ் அவர் வந்து சாதாரண நபர் இல்லை, அம்மா பேரவை அதோட செயலாளராக இருக்கார். அவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஸ் கொடுத்தான் இல்லையா அந்த பொண்ணோட அண்ணன், அவரை வந்து ஆளை வச்சு தாக்கியிருக்காரு. அவருக்கு வந்து ஜாமீன் கொடுக்கப்பட்டிருக்கு. அவருக்கு எப்போ எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாங்களோ அன்னைக்கே வந்து ஜாமீன் கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, இந்த குற்றவாளிகளை இவங்க என்ன பண்ண போகிறாங்க? இவங்க மட்டும்தான் குற்றவாளியா? இந்த 4 பேரோட இந்த கேஸ் முடியுதா அப்படின்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. இது ஒரு பெரிய நெட்வொர்க். ஏன்னா 7 வருஷம் இப்படி பிளான் பண்ணி ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ண கண்டிப்பாக 4 பேர்னால மட்டும் முடியாது. இதற்கு இன்னொரு சப்போர்ட், இன்னொரு பேக்கப் வந்து இருக்குது அப்படின்னு நான் சந்தேகப்படுறேன். அந்த பேக்கப் யாராக இருக்கும்? பொள்ளாச்சியிலே மிகப்பெரிய புள்ளியான பொள்ளாச்சி ஜெயராமனோட மகன்கள் மேலே இருக்கும் சந்தேகம். அவரோட பையன் பிரவீன் வந்து அவரோட 18வது வயசுலேயே காலேஜில் பிரவீனுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. பொள்ளாச்சி ஜெயராமனோட பையன் போன கார் வந்து ஆக்சிடெண்ட் ஆச்சு, ஒருவர் வந்து பலியானாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த கேஸுக்கும் இதுக்கும் கூட ஏதோ ஒரு தொடர்பு இருக்கோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குது. அந்த இதில் போன பெண்களை இவன் வந்து பாலியல் வல்லுறவுக்கு ஆட்படுத்தப்பட்டு, பொள்ளாச்சி ஜெயராமனோட பையன் பாலியல் வல்லுறவுக்கு எதுவும் ஆட்படுத்தி அதில் அவங்க அங்கே நடந்த சம்பவத்தினால கூட அந்த ஆக்சிடெண்ட் ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்ற ஒரு சந்தேகமும் இதன் மூலம் வெளியில் வருது. இது மாதிரியான விஷயங்கள் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள், அவங்கள வந்து இவ்வளோ மோசமாக நடத்துறது அப்படின்றது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இதற்காக நம்ம சமூகம் என்ன செஞ்சது அப்படின்றது வந்து செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் அது வந்து இன்னும் போதிய அளவுக்கு இல்லை அப்படின்றத இது மாதிரியான கேசஸ் உணர்ந்துக்கிட்டே இருக்குது. குறிப்பாக தமிழ்நாட்டிலன்னு இல்லை, தென்னிந்தியாவில் இப்படி ஒரு பிரச்சனை நடந்தால் வட இந்திய ஊடகங்கள் தொடர்ந்து நம்மளை புறக்கணிச்சுக்கிட்டே இருக்காங்க. அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கஜா புயலாக இருந்தாலும் சரி, நமக்கு ஏற்படுற எந்த துயராக இருந்தாலும் சரி, வட இந்திய ஊடகங்கள் நம்ம மேலே கவனம் செலுத்துகிறதே இல்லை. இதே டெல்லியில் நம்மளோட நிர்பயா வழக்கு நடந்தப்போ இந்தியாவே ஒட்டுமொத்தமாக நிர்பயாவின் பக்கம் நின்றுச்சு. காஷ்மீரில் ஆசிஃபாவுக்கு இது மாதிரி ஒரு துயரம் நடந்தப்போ இந்தியாவே ஆசிஃபாவின் பக்கம் நின்றுச்சு. ஆனால் இதே தென் பகுதியில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பொள்ளாச்சி அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்தில் நடந்தால் நீங்கள் அதை பார்க்க மாட்டீங்க. டெல்லியில் இருக்க பெண்ணோட உயிரும் பொள்ளாச்சியில் இருக்க பெண்ணோட உயிரும் ஒன்றா இந்த சமூகம் பார்க்கலையா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்குது. இதில் வந்து அங்கே வந்து நிருபயா அப்படின்ற ஒரு பெண், வழக்குகள் வந்து சமந்தான், அவங்களோட குற்றங்களும் சமந்தான், ஆனால் அதுக்கு கொடுக்கப்படும் முக்கியத்துவங்கள் வேறாக இருக்குது அப்படின்றது இந்த ஊடகங்கள் இந்த பிரச்சனையை எடுத்துக்கிற விதத்திலேயே நமக்கு தெரிய வருது. ஏன்னா இன்னும் ஒரு ஊடகம் கூட, NDTVயை தவிர வேறு எந்த ஊடகமும் இந்த பிரச்சனையை அவ்வளோ சீரியஸாக கவர் பண்ணதா எனக்கு தெரியவே இல்லை. நான் பார்த்த அளவில் எந்த ஊடகமும் வந்து இதை கவர் பண்ணவே இல்லை. எல்லா உயிரோட மதிப்பும் ஒன்று. சரி, இந்த விஷயத்திற்கான தீர்வாக நம்ம என்னத்தை பார்க்கலாம் அப்படின்னா, எப்போவுமே தண்டனைகள் அதிகமாக கொடுப்பதன் மூலம் குற்றங்களை குறைக்க முடியாது அப்படின்றது வந்து என்னோட கருத்து. ஆனால் ஒரு விஷயம் பண்ணலாம், பயத்தை உண்டாக்கலாம். இன்னொரு பொண்ணை தொடுறதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தனும் பயப்படணும். அது மாதிரியான தண்டனைகள் அதை வந்து சட்டமாக்கணும். ஏன்னா இப்போது இந்த மாதிரி இந்த கேஸில் ஒரு 4 பேர் மாற்றியிருக்காங்க இல்லையா, இந்த 4 பேர்த்தோட ஆணுறுப்பை பொது இடத்துல வச்சு சிதைக்கணும். அப்படி சிதைச்சா இன்னொரு ஆண் இன்னொரு பெண்ணை தொடுறதுக்கு முன்னாடி, இன்னொரு குழந்தையை தொடுறதுக்கு முன்னாடி யோசிப்பான், பயப்படுவான். அந்த குற்றம் பண்ணுறவனை மட்டும் இல்லாமல் அவனோட குடும்பத்தையே தனிமைப்படுத்தணும். அவனுக்கு அரசு வழங்கும் எல்லா ஆதாரங்களையும்,
ஆதார் அட்டையாக இருக்கட்டும், ரேஷன் கார்டாக இருக்கட்டும், ஓட்டர் ஐடியாக இருக்கட்டும், இல்லை அவனுக்கு வழங்குகிற சலுகைகளாக இருக்கட்டும், எல்லாத்தையும் அவனோட குடும்பத்துக்கும் நிறுத்தணும். அவனை வந்து தமிழ்நாட்டில் இருந்தோ இல்லை இந்தியாவிலேருந்தே அவனை தனிமைப்படுத்தணும். இது மாதிரியான தண்டனைகளை வந்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் இதுக்கான ஒரு சொல்யூஷனாக இருக்கும். சொல்யூஷனாக இல்லை, இந்த குற்றங்கள் குறையிறதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா அந்த வீடியோவை பார்த்துட்டு என்னாலெல்லாம் சும்மாலாம் இருக்க முடியல. அப்படி ஒரு கதறல் குரல் இன்னும் என் காதில் கேட்டுக்கிட்டே தான் இருக்குது. இது மாதிரியான பிரச்சனைகளில் இன்றைய பெண்கள் மாட்டிக்காமல் இருங்க. ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில், இன்ஸ்டாகிராமில் எதுலையா இருந்தாலும் உங்களுக்கு தெரியாத நபர்களோட பேச்சுவார்த்தைகளோ, இல்லை அவங்க கேட்டோடனே ஃபோட்டோஸ் அனுப்புகிறதோ, அவங்க கேட்டோடனே அவங்க கூட வெளியில் போகிறதோ, இது மாதிரியான வேலைகளை நம்ம வந்து ஒரு லிமிட்டில் வச்சுக்கணும். அவன் நம்மளோட இயலாமையை, நம்மளோட ஆற்றாமையை தான் பயன்படுத்தி இது மாதிரியான விஷயங்களை வந்து செஞ்சுக்கிட்டே வராங்க. இது மாதிரியான நாய்கள் பணபலமும் அரசியல் பலமும் இருக்குன்ற ஒரே காரணத்திற்காக அப்பாவி பெண்களோட வாழ்க்கையை சிதைக்கிறத இனியும் நம்ம அனுமதிக்கவே கூடாது. ஒவ்வொரு கல்லூரியிலையும் இருக்க மாணவர்கள் இதுக்கு எதிராக அவங்களோட வலுவான குரலை எழுப்பணும். ஏன்னா பணபலம் இருக்குன்ற காரணத்துக்காக அவன் அடுத்தடுத்து செஞ்சுக்கிட்டே தான் இருப்பான். நம்ம நிர்பயா வழக்கில் அவன் 17 வயசு பையன்றதுக்காக அவனை நம்ம வெளியில் விட்டோம். அவனை வெளியில் விட்டது மட்டும் இல்லாமல் அவனுக்கு 10,000 ரூபாய் பணம் கொடுத்து அவனுக்கு ஒரு தையல் மிஷின் கொடுத்து அவனை வெளியில் விட்டோம். அது இப்போ அது ஒரு ஆசிஃபாவை மறுபடியும் உருவாக்குச்சு. இன்னொரு ஆசிஃபாவை காஷ்மீர்லேருந்து கொண்டு வந்துச்சு. ஆனால் அன்னைக்கு நீங்கள் தண்டனையை இன்னும் கடுமையாக்கி இருந்தீங்கன்னா இது போன்ற நிகழ்வுகள் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும் அப்படின்றது என்னோட கருத்தாக இருக்குது. இது மாதிரி உங்களுக்கு இந்த விஷயத்தில் ஏற்படும் கருத்துக்களை, உங்களுக்கு சில கருத்துக்கள் தோன்றும் இல்லையா, அதெல்லாம் வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள்.